எக்ஸசைஸ் 1.1ல் ஃபிஃப்த் சம் பார்ப்போம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டியும் ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு டியும் ஈக்குவலாக அது உண்மையாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்னா இப்போது ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி போட போகிறோம். ஏக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் போட்டால் என்ன வரும், 3 மட்டும் தான் வரும். 3 மட்டும் தான் சேமாக இருக்குது. இன்டர்செக்ஷன்னா சேமாக இருக்கிறது அர்த்தம். ஸோ நம்ம 3 போட்டுக்கிறோம். அடுத்தது பிக்கும் டிக்கும் இன்டர்செக்ஷன் போட்டால் என்ன வரும், 3 இருக்குது 5 இருக்குது. ஸோ பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு 3 5. இப்போ என்ன பண்ணோன்னா இதை ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்டு பண்ணோன்னா எப்படி போடுவோம், ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்து இது ரெண்டத்தையும் போடுவோம். ஸோ போடுவோம், கீழே போட்டுக்கிறேன். இன்ட்டு பண்ணுறதுக்கு ஆன்சர் இங்கே போடுறேன். ஸோ 3,3 அடுத்தது 3,5 அவ்வளோதான், முடிஞ்சு சம்மு. அடுத்தது இப்போ இதோட வேல்யூ ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போ இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி, ஏயும் பியும் இன்ட்டு பண்ணணும். ஸோ இதை வச்சு இது 3 நம்பரும் போடுவோம். 1,2 1,3 1,5 நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போது சி இன்ட்டு டி, சியும் டியும் 3,1 3,3. ஸோ சியையும் டியையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் ஃபுல்லாக போட்டேன். இப்போது இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் பண்ணணும். சேமாக என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். 1,2ல் 1,3ல் 1,5ல் 2,2ல் 2,3ல் 5ல் 3,2 இல்லை 3,3 இருக்குது. ஸோ இது இருக்குது. 3,5 இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. ஸோ இது ரெண்டும் தான் சேமு. இப்போது 3,3யும் 3,5 தான் இதுக்கான ஆன்சர். இப்போது 3,3யும் 3,5யும் சேம் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. நம்ம ரூல் படி இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணிட்டோம் இப்போது. ஸோ இதோட சம் ஓவர்.